அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபாசில் ஐஷாஸ் vlog. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள். உங்களுக்கு சமைக்கவே கஷ்டமா? நான் வந்துட்டு ஈஸியாக பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. அது சூடானதுக்கு அப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்தோன்னா நம்மளுக்கு ஆனியன் டக்குன்னு ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகும், கேரமலைஸ் ஆகிடும். நான் வந்துட்டு ஆயில்லே தான் நான் கேரமலைஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் வைஸ் சூப்பராக கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில். அதுக்கப்புறம் அதை நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் டொமேட்டோவும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அது எந்த அளவுக்கு கேரமலைஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்துட்டு கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ப்ளஸ் சிக்கன் மசாலா 2மே ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட ஸ்மெல்லும் வந்துட்டு போகணும் ஃபுல்லாக. இல்லைனா நம்மளுக்கு அந்த மசாலாவோட ஸ்மெல் வந்துட்டு அந்த கிரேவியில் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அது மிக்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த டைமில் வந்துட்டு பாதாம், அதுக்கப்புறம் கேஷ்யூஸ்லாம் மில்கில் ஆட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட கர்ட் இருக்கிறதுனால நான் கர்டே ஆட் பண்ணிக்கிறேன். கர்டோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அது நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி வந்துட்டு ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது கிரேவின்றதுனால நான் லைட்டாக மட்டும் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா சிக்கனில் வந்துட்டு தண்ணி விடும். அதனால் நான் ரொம்ப தண்ணி சேர்க்கல. அப்புறம் சிக்கன் வந்துட்டு ஃபுல்லாக அதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு மிக்ஸ் அது வந்துட்டு அந்த மசாலாவோட ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்குற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா சால்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா போட வேண்டாம். சால்ட் இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து கொத்தமல்லி போட்டு திருப்பி ஒரு மிக்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா கிரேவி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ தான் லாஸ்ட்டாக பெப்பர் வந்துட்டு சேர்க்கணும். ஓகேவா? இந்த டைமில் வந்து நீங்கள் பெப்பர் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நம்மளோட கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி சூப்பராக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.